வணக்கம் கேஜி மாஸ்டர். உங்களிடம் யாராவது ஐ ஆம் நோவிங், ஐ ஆம் லைக்கிங் என்று சொல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார்களா? இந்த காணொளியின் முடிவில் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸில் நீங்கள் நிபுணராகி விடுவீர்கள். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் நிலை வினைச் சொற்கள். சிறந்த உதாரணங்களுடன் முழுமையான விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். இந்த காணொளி என்னுடைய கிஃப்ட். நீங்களும் அதை கிஃப்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நன்றி. முதலில் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸினுடைய மூலம், சோர்ஸ் எது என்று பார்ப்போம். ஆங்கிலத்தில் மெயின் வேர்ப்ஸ், லெக்சிக்கல் வேர்ப்ஸ் சொல்லுகின்றோம். இவை பிரதான வினைச்சொற்கள். பிரதான வினைச்சொற்கள் என்பவை அவை தனித்து நின்று பொருள் கொடுக்கக்கூடியவை. அதாவது வேறு வினைச்சொற்களின் உதவிகள் இல்லாமல் தனியாக நின்று பொருள் கொடுக்கக்கூடிய வினைச்சொற்களை நாங்கள் பிரதான வினைச்சொற்கள், மெயின் வேர்ப்ஸ் என்று கூறுகின்றோம். இந்த பிரதான வினைச்சொற்கள் 2 குரூப்ஸாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று ஆக்ஷன் வேர்ப்ஸ், அதாவது டைனமிக் வேர்ப்ஸ். இவை உடல் மற்றும் மனம் சார்ந்த நடவடிக்கைகளை பற்றி கூறுபவை, அதாவது ஆக்ஷன்ஸ், செயற்பாடுகள். இரண்டாவது குரூப் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். இவை செயல் அல்லாத விடயங்களை கூறுகின்ற வினைச்சொற்கள், அதாவது நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸினுடைய நியூஆன்சஸ், அதாவது நுணுக்கங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்வதற்கு அவற்றை ஆக்ஷன் வேர்ப்ஸுடன் ஒப்பீடு செய்து மிக சிறப்பான முறை விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. வாருங்கள் அடுத்ததாக ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் எவை என்பதை பார்ப்போம். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இந்த வினைச்சொற்களின் பண்புகளை பொறுத்து பொதுவாக அவை 5 பகுதிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த வினைச்சொற்கள் ஒரு ஸ்டேட், கண்டிஷன், ஃபீலிங்ஸ், பொசஷன் அல்லது மென்டல் ப்ரோசஸ், அதாவது மனம் சார்ந்த விடயங்கள். இவை நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ், அதாவது செயலை குறிப்பிடுகின்ற வினைச்சொற்கள் அல்ல. அத்தோடு இவை செயலை குறிப்பிடாமை காரணமாக கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், உறங்கிக் கொண்டிருந்தேன் என்று கூறுகிறோம் அல்லவா. ஐம் ரீடிங், ஐம் ஸ்லீப்பிங், ஐ வாஸ் ஸ்டடியிங் என்று குறிப்பிடுகின்றோம் அல்லவா. அதாவது கண்டினியூஸ் டென்ஸ். அந்த டென்ஸிற்கு, அதாவது அந்த காலத்திற்கு இந்த வினைச்சொற்கள் வழமையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இங்கே உள்ள குரூப்ஸை பார்ப்போம். சிந்தனை, கருத்து, இமோஷன், ஆட்டிடியூட், சென்சஸ், பெர்செப்ஷன், பொசஷன், ரிலேஷன்ஷிப், பீயிங், எக்ஸிஸ்டிங், மெஷரிங். இவை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு தமிழாக்கங்கள் தரப்பட்டுள்ளன. பயிற்சியில் நீங்கள் ஆங்கிலத்தையே பயன்படுத்துங்கள். கீழே ஒரு முக்கியமான குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதாவது they show how something is, not what someone does. அதாவது இவை எவ்வாறு இருக்கின்றன, அவற்றுடைய நிலை, இயல்பு, பண்பு என்பவற்றை குறிப்பிடுவதாக இருக்கின்றதே அன்றி யாராவது ஏதாவது செய்கிறார்கள் என்பதை இந்த வினைச்சொற்கள் குறிப்பிடுவதில்லை. அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன்னர் மீண்டும் இவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது தாட் அண்ட் ஒப்பீனியன் சம்பந்தமான சில விடயங்களை பார்ப்போம். இங்கே சில வினைச்சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை பயிற்சியின் மூலம் நினைவுபடுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமானது. இங்கே திங்க் என்பதற்கு பிராக்கெட்டுக்குள் வென் மீனிங் பிலீவ் என்று தரப்பட்டிருக்கின்றது. ஏன் என்று பார்ப்போம். இங்குள்ள வினைச்சொற்களை பாருங்கள். இவை எல்லாம் அறிவாற்றல் சார்ந்த விடயங்களாக இருக்கின்றன. நோ, பிலீவ், அண்டர்ஸ்டாண்ட். they are not the active process of thinking. இதுவே இந்த வகையான வினைச்சொற்கள் சார்ந்த nuances, நுட்பங்கள். இப்போது ஸ்டேட்டிவ், டைனமிக் இரண்டையும் ஒப்பீடு செய்வோம். முதலாவது ஐ பிலீவ் யூ. இது நம்பிக்கை பற்றிய ஒரு நிலை. ஐ ஆம் திங்கிங் அபவுட் த ப்ராப்ளம். இங்கே திங்கிங் ஒரு ஆக்டிவிட்டி. எனவே திங்க் என்பது ஒரு ஆக்டிவிட்டியாக வருகின்ற பொழுது டைனமிக் வேர்பாக இருக்கும். அதே நேரத்தில் அது பிலீவ் என்ற பொருள் கொடுக்கின்ற பொழுது ஸ்டேட்டிவ் வேர்பாக இருக்கும். உதாரணமாக ஐ திங்க் she is kind என்று கூறுகின்ற பொழுது ஐ பிலீவ் she is kind என்று பொருள் கொள்ளப்படுகின்றது.
அத்தோடு think என்பது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்பாக பயன்படுத்தப்படுகின்றது. அத்தோடு ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நாங்கள் பாவிப்பதில்லை என்பதை முன்னரே அறிந்து கொண்டோம். கீழே உள்ள உதாரணத்தை பாருங்கள். ஐ ஆம் நோவிங் தி ஆன்சர் என்பது தப்பு. காரணம் என்ன சொல்லுங்கள்? நோ என்பது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். அதை நாம் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஐ நோ தி ஆன்சர் என்பதுதான் சரியானது. இவற்றை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் இமோஷன் அண்ட் ஆட்டிடியூட் சம்பந்தமாக பார்க்கின்றோம். இங்கே சில வினைச்சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றினுடைய நியூஆன்ஸ் என்று சொல்லுங்கள். இவை ஒரு உணர்ச்சி நிலையை விவரிக்கின்றன, உணர்ச்சியின் தற்காலிக வெளிப்பாட்டை அல்ல. ஐ லவ் சாக்லேட், இது என்னுடைய பொதுவான விருப்பம். அடுத்ததை பாருங்கள். ஷீ லவ்ஸ் ஹர் ஜாப் என்பதுதான் சரி. ஷீ இஸ் லவ்விங் ஹர் ஜாப் என்பது தவறானது. கீழே ஒரு கீ ஐடியா ஒன்று தரப்பட்டிருக்கின்றது, மிக முக்கியமானது. அதாவது ஒரு வினைச்சொல் உடல் ரீதியாக நடப்பதை, அதாவது ஒரு செயலாக நடப்பதை மிக இலகுவாக எங்களால் இனங்காண முடியாத போது அந்த வினைச்சொல் பொதுவாக ஸ்டேட்டிவ் வேர்பாகத்தான் இருக்கும். இப்போது இவற்றை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் சென்சஸ் அண்ட் பெர்செப்ஷன், அதாவது ஐம்புலங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கின்றோம். வினைச்சொற்களை பாருங்கள். see, hear, smell, taste, sound என்று ஐம்புலங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய நுட்பம் என்ன சொல்லுங்கள்? இவை அனைத்தும் தன்னிச்சையாக நிகழ்பவை, நாங்களாக வேண்டுமென்றே செய்பவை அல்ல. இங்கே டேஸ்ட், அதாவது சுவை சம்பந்தமாக 2 உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது ஸ்டேட்டிவ். இந்த சூப் உப்பாக இருக்கின்றது, கரண்ட் ஸ்டேட். இப்போது டேஸ்ட் என்பது ஒரு ஆக்ஷன் வேர்ப்பாக வருகின்ற பொழுது டைனமிக். த செஃப் இஸ் டேஸ்டிங் த சூப் என்பது அந்த செயல் தன்னிச்சையான செயல் அல்ல, அது தேவை நிமித்தம் செய்யப்படுகின்றது, ஒரு ஆக்ஷன். எனவே புலன்கள் சார்ந்த செயற்பாடுகள் தன்னிச்சையாக எழுகின்ற பொழுது அவை ஸ்டேட்டிவ் வேர்ப்பாக அமைகின்றன. அவற்றை நாம் ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்தை பாருங்கள். ஐ see the mountains, ஐ am seeing the mountains என்பது தப்பு. இந்த பகுதியை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது பொசெஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப், உடைமை உறவு. இங்கே தரப்பட்டுள்ள வினைச்சொற்களை பாருங்கள். இவை உடைமையாக வைத்திருத்தல் என்பதை வெளிப்படுத்துகின்ற வினைச்சொற்கள். They describe a state of having, அதாவது வைத்திருத்தல், not the action of taking or receiving. உதாரணத்தை பாருங்கள். He has a car, ownership. இங்கே have என்பதற்கு ஒரு விதிவிலக்கு தரப்பட்டிருக்கின்றது, அதை குறித்துக் கொள்ளுங்கள். He is having lunch. have என்பது having என்று பயன்படுத்தப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் இது ஒரு ஆக்டிவிட்டி. அதே போன்று he is having a good time, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனவே have என்பது உடைமையை குறித்தாலும் அது ஒரு செயலாக அல்லது எக்ஸ்பீரியன்ஸாக அமைகின்ற பொழுது அது டைனமிக் வேர்ப்பாக பயன்படுத்தப்படும். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். they own a house என்பது ஸ்டேட்டிவ், they are owning a house என்பது பொருத்தமற்றது, தப்பு. இவற்றை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது பீயிங், எக்ஸிஸ்டிங் ஓர் மெஷரிங் சம்பந்தமாக பார்ப்போம்.
இவை நிரந்தரமான அல்லது தற்போதைய பண்புகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸாக பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணத்தை பாருங்கள். இந்த பாக்ஸ் 2 கிலோ நிறையுடையது. இது ஒரு ஆக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அல்ல. எனவே இது ஸ்டேட்டிவ். அந்த நிறையை நிறுத்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஆக்ஷன். அது டைனமிக் அல்லது ஆக்ஷன் வேர்ப்பாக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இயல்பை அல்லது அதனுடைய தன்மையை குறிக்கின்ற பொழுது நாங்கள் ஸ்டேட்டிவ் வேர்ப்பாக பயன்படுத்த வேண்டும். அதை ஒரு செயலாக ஒருவர் செய்கின்ற பொழுது அது ஆக்ஷன் வேர்ப்பாக பயன்படுத்தப்படும். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். The box contains tools என்பதே சரியானது. மீண்டும் ஒரு முறை வினைச்சொற்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் சில முக்கியமான விதிவிலக்குகளை பார்க்கின்றோம். சில வினைச்சொற்கள் ஸ்டேட்டிவ் வேர்ப்பாகவும் பயன்படுத்தப்படும், அதே நேரத்தில் டைனமிக்காகவும் பயன்படுத்தப்படும். அதாவது மீனிங், அவற்றினுடைய பொருள் மாறுகின்ற பொழுது காலமும் மாறும், டென்ஸும் மாறும். இங்கே 3 வினைச்சொற்கள் think, have, see. இவற்றில் முதல் 2ஐயும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். மூன்றாவது see. I see a bird. நான் ஒரு பறவையை பார்க்கின்றேன். இது உணர்வு சார்ந்தது. இங்கே see என்பது ஸ்டேட்டிவ் verb. I am seeing my doctor tomorrow. நான் வைத்தியரை நாளை சந்திக்கப் போகின்றேன். மீட்டிங். இங்கே seeing என்பது டைனமிக் verb. இப்போது நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் சம்பந்தமான குயிக் டிப்ஸ். இவற்றை நினைவில் வைத்திருந்தாலே போதும் எது ஸ்டேட்டிவ் verb, எது டைனமிக் verb என்பதை நாங்கள் மிக இலகுவாக இனங்கண்டு கொள்ளலாம். ஸ்டேட்டிவ் வினைச்சொற்கள் ஆக்ஷன்ஸ் verb அல்ல, ஒரு நிலையை விவரிக்கின்ற வினைச்சொற்கள். இவற்றை நாங்கள் கண்டினியூஸ் டென்ஸில் பாவிப்பதில்லை. அடுத்ததாக ஒரு வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல்லை இஸ் அல்லது was, has அல்லது had என்ற வினைச்சொல்லை பயன்படுத்தி மாற்றும் போது ஏற்கனவே உள்ள வினைச்சொல்லின் பொருள் மாறாமல் அப்படியே இருக்குமாக இருந்தால் அங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு ஸ்டேட்டிவ் வினைச்சொல்லாகத்தான் இருக்கும். உதாரணமாக this pen costs 100 rupees. இந்த பேனா 100 ரூபாய் முடிகிறது என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த வாக்கியத்தில் வருகின்ற வினைச்சொல் காஸ்ட். இந்த வாக்கியத்தை இஸ் என்ற வினைச்சொல்லை பயன்படுத்தி this pen is 100 rupees. காஸ்ட் என்ற வினைச்சொல்லுக்கு பதிலாக இஸ் என்றதை நாங்கள் சொல்கிறோம், ஆனால் பொருளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே அந்த காஸ்ட் என்ற வினைச்சொல் ஸ்டேட்டிவ் வேர்ப்பாகத்தான் இருக்கும். மூன்றாவதாக ஒரு வினைச்சொல் உடல் ரீதியாக நடப்பதை எங்களால் இலகுவாக கற்பனை செய்ய முடியாத போது, அதாவது இது ஒரு ஆக்ஷன் சம்பந்தமானதா என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியாத போது அது பெரும்பாலும் ஸ்டேட்டிவாகத்தான் இருக்கும். இந்த 3 டிப்ஸையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தி பாருங்கள். ஸ்டேட்டிவ் எது, டைனமிக் எது என்பதை மிக இலகுவாக இனங்கண்டு கொள்ளலாம். இன்றைய கற்றலில் மிகவும் முக்கியமானது என்று சொல்லுங்கள், ஒவ்வொரு குரூப்பிலும் இருக்கின்ற வினைச்சொற்களை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பொருளோடு அவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவற்றுடைய இயல்புகள், தன்மைகளை புரிந்து கொண்டோமாக இருந்தால் மிக இலகுவாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த ஸ்டேட்டிவ் அண்ட் டைனமிக் வேர்ப்ஸ் மிகவும் பலம் தருவதாக அமையும். மீண்டும் சந்திப்போம்.